மிகவும் பிரியமான தேவதாசர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் குழுவின் சார்பாக தேவனுக்கு மகிமை உண்டாக வாழ்த்துக்கள். நாம் கடந்த நாளிலே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1-2 யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் 13ஆம் அதிகாரம் 3 ஏறக்குறைய நம்ம ஒரு 8 வசனம் படிக்க தீர்மானிப்போம். இப்போ 3-6 வரைக்கும் வாசி கேட்போம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசற்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்து. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 7 தலைகள் என்பது மனிதர்களின் ஆத்துமாக்களின் மீது சாத்தானுக்கு இருக்கும் முழு அதிகாரத்தையும் எடுத்து சொல்லக்கூடும் என்பதாக கவனித்தோம். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். யாரெல்லாம் பிசாசின் இச்சையின்படி செய்ய விருப்பமாய் இருக்கிறார்களோ அவர்கள் அவனால் பிடிபடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். 1-2 தீமோத்தேயு 2:26 நாம் வாசிக்க கேட்டோம். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாக உபதேசிக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். சொல்லப்பட்ட இந்த மிருகத்திடம் பிரதிபலிக்கப்பட்டிருக்கிற என்னவென்றால், வெளிப்படுத்தல் 13:2 வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மிருகத்திற்கு எத்தனை தலைகள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 13:1 நம்ம பார்த்தோம். 7 தலைகளும் 10 கொம்புகளும். இப்போ சாவுக்கேதுவான காயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன காயம், எப்படி சுத்தமாக்கப்பட்டது என்ற விவரம் நமக்கு இங்கு அதிகமாக விரிவாக சொல்லப்படலை. ஆனால் பிசாசை குறித்து தேவனுடைய வேலை என்னவாக இருந்தது என்பது நமக்கு வேதத்திலே பதிவில் இருக்கிறது. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு எபிரேயர் 2:14 நம்ம வாசிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிதான் குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இது எதுக்கு பார்க்கிறோம்னா, சாவுக்கேதுவான காயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அது சொஸ்தமாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு தொடர்பா இதை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம பார்க்கிறோம். ஆனாலும் பிசாசனுடைய கிரியைகளை கிறிஸ்து அழித்தாலும் நமக்கு இன்றைக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யுது. அப்ப எந்த கிரியில் அழித்தாரு? மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும் பிடிக்கும், பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும் பிடிக்கும். அவருக்கு வந்த சோதனைகளை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு பகுதியில் நமக்கு வர்ற சோதனையை நாம வெற்றி பெற்று தான் ஆகணும். அதனால சாத்தான் மொத்தமா செத்துட்டான், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம நினைத்து விட முடியாது. சாத்தானுடைய கிரியைகளுக்கு கிறிஸ்துவின் மரணத்தினாலே இது முதல் அந்த விதமான காயம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஆத்துமாக்களை வஞ்சிக்கும் வேலை செய்வதற்கு சாத்தான் இன்றும் அனுமதிக்கப்படுகிறானா என்று கேட்டால் ஆம்.
அவன் அனுமதிக்கப்படவில்லை என்றால் நமக்கு சோதனை எங்கே? சில விதிவிலக்கில் இருக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், இப்படி கூட இருக்கலாம். ஆனாலும் 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லித் தருகிறான். அப்ப தொடர்ந்து நமக்கு எதிராளி இருந்து கொண்டுதான் இருக்கிறான். மனிதனோடு நம்முடைய யுத்தம் இல்லைங்க. எப்பவுமே மாம்ச ரீதியான போராட்டம் இல்லை, மாம்ச ரீதியான யுத்தம் இல்லை. ஏன்னா எபேசியர் நாம் வாசிக்கிறோம். கண்டிப்பாக சாத்தானோடு தான் நம்முடைய யுத்தம் தொடர்ந்து இருக்கும். ஏன்னா அவர் தான் எதிராளி. எந்த மனிதனும் நமக்கு எதிராளி கிடையாது. ஏனென்றால் அவனுக்குள் இருந்து செயல்படக்கூடிய துன்மார்க்கம் செய்ய யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, தேவனுக்கு எதிராக இருக்க யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவங்கள் மூலமா கிரியை செய்யலாம். அது நானாவும் இருக்கலாம், வேற யாராவது இருக்கலாம். எப்படியாவது யாரெல்லாம் தீமை செய்ய விரும்புகிறாங்களோ அதன் மூலமாக சாத்தான் நமக்கு எதிராக திரும்புவான். நம்முடைய வீட்டாரா கூட இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அலுவலக பணியாளர்களா இருக்கலாம், யார் வேணா கொடுக்கலாம், இல்லை வேலைக்காரர்களா இருக்கலாம். சாலமோனுக்கு எழுப்பப்படலையா? இப்படி நம்ம எப்பெல்லாம் தீமை செய்ய உற்சாகமா இருக்கிறோமோ அப்போ நமக்கு எதிராக இந்த வேலை நடக்கும். எப்படி நம்ம உற்சாகப்படுத்துறோம்? இதுல இருந்து நம்ம ஜெயிப்பதற்கு 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போ உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடு நிறைவேறி வருகிறபடினால நீங்க எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்றார். வெளிப்படுத்தல் 13:4 உலகமானது தேவனுடைய வல்லமை உணர்ந்திருக்கிறதா? உணர்ந்திருக்கும் என்றால் வலு சர்ப்பத்தை எதற்கு வணங்குறாங்க? இந்த மிருகத்தை பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு பின்பற்றாங்க. பாருங்க, மிருகம் என்று அது உருவகமாக இருக்க தவிர அது பெரும்பாலான மக்கள் ரோம அரசாங்கத்தை புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் வேறையாகவும் புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு எது ஒன்றா இருக்கட்டும், அது ஒரு மனிதன் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறாரு. அந்த மனிதர்கள் தான் இந்த விதமான பொல்லாப்பான மக்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம கடைசியில் வாசிக்கும் பொழுது அது மனிதனுடைய லக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கிறவன் என்று சொல்லப்படுது. அப்படியானா இது ஒரு மிருகமாக பேசப்படலை, உருவகமாக இருந்தாலும் நேரடியாக ராஜ்யத்தை பற்றி தான் அது பேசுது. அப்போ இந்த மிருகத்தை பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு பின்பற்றுகின்றனர். ஆச்சரியப்படுவதோடு மாத்திரமல்ல, உலகமானது அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். பாருங்க, அதிகாரம் வலு சர்ப்பம் கொடுத்ததுன்னு பார்த்தோம், அதை தான் கொடுத்து கடந்த வாரத்தில் கொஞ்சம் பார்த்தோம். அல்லாமலும் அவங்க சொல்றதை பாருங்க, மிருகத்திற்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார்? வெளிப்படுத்தல் 13 சாத்தானுடைய உபாயங்கள் மனிதர்களுக்கு கவர்ச்சிகரமானதாகவும் வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது. உலகமானது அந்த மாய வலையில சிக்கிறது. பாருங்க, அப்போ இந்த மக்கள் ஏன் இப்படி போறாங்கன்னா, பொதுவான மனிதர்களுடைய இருதயங்கள்லாம் காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அது வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. கர்த்தருக்காக எழுந்து நிற்பதை காட்டிலும் காற்று எந்த பக்கம் வீசுதோ மக்கள் எப்படி இருக்காங்களோ அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. பாருங்க, எப்பவுமே தேவனுடைய மனிதர்கள் தனித்து தான் நிற்கப்படுவோம். காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அப்படி இல்லைங்க. யாரெல்லாம் எழுந்து நிற்கிறாங்களோ அப்படி இல்லை. உங்களுடைய என்னுடைய விசுவாசம் என்னவோ அதை தான் பின்பற்றணும். அப்ப தேவனுடைய வார்த்தையில் நம்ம என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ அதுக்கு உறுதியா இருக்கணும். அதற்கு மற்றவர்களை நாம் சார்ந்திருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை தவிர மற்றதை சார்ந்திருக்கக்கூடாது. ஆனால் இந்த பாருங்க, இந்த மக்கள் இந்த பக்கம் மாதிரி போயிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன்னு, நியாயாதிபதிகளில் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பயமும் 7ஆம் அதிகாரங்க, அது பயமும் திகில் உள்ளவன் எவனோ அவன் கிளையாத்து மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் சொன்னார். ஏறக்குறைய அந்த கணக்கு எனக்கு 32,000 பேர் நினைக்கிறேன், கூடுதலாக கூட குறைவாக கூட இருக்கலாம். அப்போ இது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவங்க யுத்தத்துக்கு மெய்யாகவே வந்திருந்தாங்கன்னா ஓட மாட்டாங்க.
இவங்க பார்க்குறாங்க, ஒருத்தர் ஒன்று இன்னொருத்தர் ஓடிடுறாங்க, இன்னொருத்தர் ஏறக்குறைய எக்கச்சக்கமான மக்கள் போயிட்டு கடைசியில் 300 பேர் தான் அந்த வேலையில் நீடித்ததாக நம்ம பார்க்க முடியும். இப்போ கேள்வி ஒன்று வருது இல்லையா, இப்போ இவங்கெல்லாம் யுத்தத்துக்கு எதற்காக வந்தாங்க? நிச்சயமாகவே அவங்க எல்லாரையும் பார்த்து பின்னாடி வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் ஓடுனா இவங்களும் ஓடுறாங்க. கிறிஸ்தவ மார்க்கம் மெய்யான மார்க்கம் அது இல்லைங்க. தேவனுக்காக எதில் நம்ம நிற்கிறோமோ அதில் உறுதியாக இருக்கணும். அது சத்தியம் என்றால் சத்தியத்திலே நீங்கள் உறுதியாக நிற்கணும். எந்த மனிதனையும் பார்க்கக்கூடாது, தனியாக கூட நிற்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தனித்து விடப்பட்டார். எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார் சொல்றார். இயேசு கிறிஸ்து கூட போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து விட்டு நீங்களும் போய்விட மனதாக இருக்காங்களா? அந்த மரண தருவாயில் எல்லாரும் போயிட்டாங்க. மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிறடிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அதுக்காக இயேசு பயந்து போய் பிதாவின் சித்தத்துக்கு எதிராக நின்றுவாரா? இல்ல, அதுவே தவறான நம்பிக்கை. அப்படி இருக்கவே கூடாது. தாவீது வந்தாரு, எல்லா ஜனங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாவீது ஐயோ இவங்களாம் இல்லையே, அது வாரில் அவர் வாரில் உட்காந்து அவர் நின்றுக்கிட்டு இருந்தாரா? இல்ல, தேவனுக்காக எழுந்து நின்றார். பிணகாசு பார்த்தாரு, ஈட்டி எடுத்துட்டு போய் தரையோடு குத்தி போட்டார். தேவனுக்காக நிற்கிற மனுஷங்க தாங்க பாக்கியவான்கள். தனியாக தான் நிற்போம், கண்டிப்பா, சந்தேகமே இல்லை. தேவனுக்காக நாம் நின்றால் தனியாகத்தான் இருப்போம், எல்லாராலும் பகைக்கப்படுவோம் என்று வேத வாக்கியம் சொல்லுது. அப்போ பாருங்க, இந்த மக்கள் எல்லாருமே இந்த எல்லா ஜனங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த மிருகத்திற்கு ஒப்பானவன் யாருன்னு சொல்லி அதற்கு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வலுசற்பம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 4 - 7 இப்போ போகிறோம். வலுசற்பம் மிருகத்திற்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்தது? அது தற்காலிகமானதா, தொடர் நீடித்ததா? அது ஒரு கால வரைக்குட்பட்டதுங்க. அது கிடைக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் ஒரு காலத்துக்கு உட்பட்டது. ஏன்னா சொல்லப்படுதுங்க, அந்த 42 மாதம் 5ஆம் வசனத்துக்கு பாருங்க, 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நம்ம இதை முன்னுரையில் நம்ம படிச்சிருக்கோங்க, அதனால அதிகமாக இப்போ படிக்க மாட்டோம். முன்னுரையை படிக்கும் போது இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லியிருந்தோம். அவருடைய கால அளவு, அவருடைய வருடங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம விவரமாக அதில் சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த மிருகத்திற்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்தது? தற்காலிகமானதா, தொடர் நீடித்ததா என்று பார்த்தா கால வரைக்குட்பட்டது. அப்போ 5ஆம் வசனம், பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுவாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளவு காலம்னா 42 மாதம். அப்போ 6ஆம் வசனத்துல அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களையும் தூஷித்து. 7ஆம் வசனம், மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதோடு நிக்கல, ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாசைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. இதில் கொடுக்கப்பட்டது தற்காலிகமானது, நிரந்தரமானதும் அல்ல, நீடித்ததும் அல்ல. ஆனால் தூசிக்கும்படியான அதிகாரம், பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணும்படி அதிகாரம். கேள்வி நமக்கு கண்டிப்பா வரும், பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்க தேவனை விசுவாசிக்கிறாங்க. தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு அது சாத்தானோட யுத்தம் நமக்கு இன்னைக்கு இருக்கிறது. நம்மளை ஜெயிச்சுன்னா எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? சரி, அதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அந்த நாட்களின் சூழ்நிலையும் அப்ப இருந்த காரியத்திலும் எந்த வகையில் அது ஜெயிச்சிருக்க முடியும்? இது நம்ம தேவன் சில நேரங்களில் நம்மளை தம்முடையவர்களை கைவிட்டுட்டாரா, அல்லது சரீரத்தை கொலை செய்துட்டாங்களா, அல்லது ரெண்டுமே இருக்குமா? இது இந்த சூழ்நிலையில கடைசியில இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு பதில் சொல்லுவோம். உதாரணமா ரெண்டையுமே எனக்கு கொஞ்சம் கோர்த்து பார்ப்போமே. ஏசாயா 54:8-9 அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். இது சூழ்நிலையெல்லாம் இப்போ நான் சொல்லலைங்க. யாரு என்ன அதுக்கான டாக்டரினை இதில் நான் கொண்டு வரல இப்பொழுது. ஏன்னா யாரா இருந்தாலும் இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், பிறகு நான் இறங்குவேன் சொல்றார். அப்போ தேவன் சில நேரங்களில் நமக்கு கைவிடவும் செய்வார். ஆனா ஆத்துமா சேதமாகுமா? அந்த கேள்வியை தொடர்ந்து நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அது சாதாரண கைவிடுதல் இல்லைங்க. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான 9ஆம் வசனம்,
வெள்ளம் போல் இருக்கும்ன்றார். அப்போ அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய கைவிடுதலாகவும் இருந்திருக்கிறது. இன்னும் ஒரு காட்சியை உங்களுக்கு விவரிப்போமே. நீதிமொழிகள் 24:16, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இப்ப நீதிமானா இருந்தாலும் நம்ம விழுவோமா, தள்ளப்படுவோமா? 2 கொரிந்தியர் 4:8-9 அப்போஸ்தலர்கள் கீழே தள்ளப்பட்டாங்களா, கலக்கமடைஞ்சாங்களா, துன்பப்படுத்தப்பட்டாங்களா? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதும் இல்லை. அப்ப எந்த வகையில சாத்தான் அவங்களை ஜெயிச்சிருக்க முடியும்? இதெல்லாம் தள்ளினாலும் சரி, விழுந்தாலும் சரி, அவங்க துன்பப்படுத்தாலும் சரி, கலக்கம் அடைஞ்சாலும் சரி, மடிந்தே போகல. அப்ப எந்த வகையில சாத்தான ஜெயிக்க முடியும்? பாருங்க, அப்போஸ்தலர்கள் கொலை செய்யப்படவில்லையா? ஸ்நானகன் கொலை செய்யப்படலையா? கர்த்தருடைய பிள்ளைகள் கொலை செய்யப்படலையா? அப்போஸ்தலர் 12:1-2 அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி அப்படின்னு சொல்லி கொலை செஞ்சிருக்காங்க இல்லையா? அப்போஸ்தலர் 12:2 யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இப்ப நமக்கு ஒண்ணு கிளிக் ஆயிருக்குது. என்ன ஆயிருக்குன்னா, சரீரத்தை கொலை செய்ய முடியும், ஆனா ஆத்துமாவை அவன் சாகடிச்சிட்டான்னு சொல்லி நம்ம நினைச்சிட முடியாது. இடர பண்ணவோ மற்ற காரியங்களா இருக்கிறது, ஆனா உண்மையா இருக்கிற மக்கள்கிட்ட அது செல்லுபடியாகாது. யாரெல்லாம் தேவனுக்காக உண்மையா இருக்காங்களோ பாடு இருக்கு, எல்லாராலும் பாய்க்கப்படுவோம், எல்லாரும் நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க, ஆகாதென்று தள்ளப்படுவாங்க, துடைத்து போடுற அழுக்கு மாதிரி அற்பமா பார்ப்பாங்க. ஆனா தேவனுடையக்காக நம்ம உறுதியா நின்றோம்னா நிச்சயமா நம்ம ஆத்மாவில் ஜெயிச்சிருப்போம். சரீரத்தில் கொண்டுட்டாங்களே, இந்த வகையில கண்டிப்பாக ஜெயித்திருக்க கூடும். ஏன்னா அந்த நாட்களில் இதே சூழ்நிலை தான் இருக்கிறது. இப்ப பரிசுத்தவான்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கண்டிப்பா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா மனித நினைவுக்கு எதிராக பரீட்சிக்கப்படுகிறது இல்லையா? மனிதன் என்ன நினைக்கிறான்? இல்ல நம்மளாம் அப்படிலாம் கொலை செய்யப்பட மாட்டோம். கண்டிப்பா விசுவாசிக்கிற பிள்ளைகள் அப்படி நினைக்க மாட்டாங்க. நம்ம கண்டிப்பா கொலை செய்யப்படுவோம், அது சந்தேகமே இல்லை. தேவனால விருப்பமாவா இருக்காரு? நம்ம சாகர்லையும், நம்மளை துன்புறுத்தலையும், நம்மளை பலவித விதமான உபத்திரப்படுத்தலையும் தேவன் பிரியமாவா இருக்காரு? யெகோவா சாட்சி மக்கள் அதை விசுவாசிக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் தேவன் நம்மளை உபத்திரவப்படுத்த மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, மனிதன் நினைவுக்கு எதிராக நாம் பரிசீலிக்கப்படுகிறோம். காரணமானது மனிதன் நினைக்கிறான், இல்லை நம்ம இவ்வளவு துன்புறுத்தப்பட மாட்டோம். எபிரேயர் 11:35-36-37 ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு இழந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதல் அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலை அணிவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள், பட்டயத்தில் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டுத்தோல் வெள்ளாட்டுத்தோல் போர்த்து கொண்டு குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அணிவித்தாங்க. வெடிப்புகளிலும் குகையிலும் மலையிலும் அலைந்து திரிந்தாங்கன்னு சொல்லுது. தேவன் இதெல்லாம் பிரியமா இருக்காரா? இது அவசியம். இயேசு மேல தேவன் பிரியமா இருந்தாரா? நொறுக்க சித்தமாகி காரி துப்புறாங்களா? தேவன் அதுக்கு விருப்பமா இருந்தாரு? சித்தம் சொல்லுதா இல்லையா? பாருங்க, அப்படியானால் இதெல்லாம் என்ன சொல்லுது? நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி ஜெயித்தது அப்படியானா எந்த வகையில ஜெயித்திருக்க முடியும்? சரீர ரீதியாக, அதாவது தோற்றம் என்ற வகையில மனிதனுடைய பார்வையில ஜெயிப்பதாக இருக்கலாம். அதாவது சரீரத்தை கொலை செய்யலாம். சரீரத்தை கொலை செஞ்சதுக்காக மனிதன் பலவீனமாகறான்னு சொல்ல முடியாது. பரிசுத்தவான்கள் கண்டிப்பா பலவீனமாக மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் யாக்கோபு 1:2-4 பூரணப்படுவத்தான் செய்வாங்க. மற்ற 23 34-37 வரைக்கும் தீர்க்கதரிசிகள், ஞானிகள், வேதபாரகர் உங்களிடத்தில் அனுப்புகிறேன், சிலர் கொண்டு சிலுவையில் அடிச்சிருவீங்க, ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீங்க, பிறகு நீதிமானியாகிய ஆபேலுடைய ரத்தம் முதல் தேவாலயத்து பலிபீடத்தின் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியா ரத்தம் வரைக்கும் எல்லாம் உங்கள் மேல வரும் சொல்றார்.
வெளிப்படுத்தல் 22:13 அந்திப்பா கொல்லப்பட்டான். வெளிப்படுத்தல் 17:6 பரிசுத்தமான ரத்தத்தினாலே, இயேசுடைய சாட்சியின் ரத்தத்தினாலே வெறி கொண்டு இருக்கிறத பார்த்தாங்க. இப்போ பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி சோதனை வைக்கப்படுகிறது. அப்போ அந்த கேள்விக்கான பதில் நம்ம முடிச்சிருவோமா? அப்போ தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு சோதனை முன்வைக்கப்படுகிறது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களின் பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். அப்படியான உபத்திரவம் இருக்கிறது. அது கீழே சொல்றாரு பாருங்க, வெளிப்படுத்தல் 14:13 பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அப்படியானா மரணமும் வரும் வரும். அப்ப சரீரத்தை அவங்க அழித்து ஜெயிக்க முடியும். இந்த சூழ்நிலையில இதுதான் நமக்கு அதிகமா தெரியுது. ஆனா விசுவாசிக்கிற யார் ஒருத்தரையும் காத்து கொண்டா அவங்க அழிக்கவே முடியாது. ஏன்னா 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்றாரு. அப்படியானா இது போல காத்துக்கொள்றவங்களை எப்படி அழிக்க முடியும்? சரீரத்தை கொண்டிருக்க முடியும். சரீரத்தை கொலை செய்தாங்களா? ஆம். இதுதான் அப்பொழுது அந்த காலகட்டத்தில் வெகு அதிகமாக நடந்து வருகிறது. இதை குறித்து இயேசு உற்சாகப்படுத்துறார். மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் சொல்றார். லூக்கா 12:4 இதே மாதிரி சொல்லுது, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்ப யாருக்கு பயப்படணும்? நாம் பாருங்க, சும்மா மனிதனுடைய முகத்தை பார்க்கிறோம். கண்டிப்பா பார்க்க கூடாதுங்க. நாம நியாய தீர்ப்பில் என்ன செய்வோம்? வெக்கப்பட்டு போவோம். நாம் இங்கே வெக்கப்படுவோம். வெக்கப்படுவதை சந்தோஷமா எண்ணுவோம். அவமானம் அடைவதை கர்த்தருக்காக நாம் சந்தோஷமா எண்ணுவோம், மேன்மையா எண்ணுவோம். அப்போஸ்தலரை போல அதுதான் மேன்மை. கர்த்தர் அவருடைய வேலைகளை கவனித்துக் கொள்வார். இயேசு தம்முடைய அப்போஸ்தலருக்கு இதைத்தான் சொன்னார். மத்தேயு 10:17-22 வரைக்கும் நேரத்தின் நிமித்தமா வாசிக்கல. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. பெற்றாருக்கு விரோதமா பிள்ளைகள் எழும்பி அவங்களை கொலை செய்வாங்க. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். பகைப்படுவோமா? யார் பகைப்பாங்க? தேவனை விசுவாசிக்காதவங்க கண்டிப்பா பகைப்பாங்க. அப்ப நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நமக்கு ஒத்தாசை தேவைப்படுகிறது. லூக்கா 22:31-32 வரைக்கும், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்றார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரன் சிறப்படுத்துகிறார். எபிரேயர் 4:15 பார்த்தீங்கன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியா நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்ம வெளிப்படுத்தல் 13:3-7 வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வரும் வாரத்தில் போவோம். இன்றைக்கு நாம் பார்த்த காரியமானது, இந்த மனிதர்கள் காற்று எப்படி அடிக்கிறதோ அப்படி சாயாம தேவன் நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்துல உறுதியா இருந்தா சாத்தான் சரீரத்தை அழிக்க முடியும், கொன்ற முடியும். கண்டிப்பா மனுஷங்க நம்மளை கொன்றுவாங்க. ஆனா ஆத்துமாவை கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறுதியா இருந்தீங்கன்னா யாரும் உங்களை கொல்ல முடியாது, என்னையும் கொல்ல முடியாது. உறுதியா இருக்கிறவங்க கண்டிப்பா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில சரீரத்துல பரிசுத்தவான்களை ஜெயிச்சிருக்காங்க. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. நன்றி சகோதரர்களே.